அது என்ன சார் இன்னொன்று போட்டிருக்காங்க, தங்க ஆபரணங்கள் மற்றும் வங்கிகளில் வாங்கிய தங்க நாணயங்களுக்கு மட்டுமே கடன் பெற முடியும். இது ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். அதான் சொல்கிறேனே, இப்போ என்னென்னா இனிமேல் எப்படி கொண்டு வருவாங்கன்னா பியூரிட்டி மட்டும் இல்லை, அந்த குறிப்பிட்ட நகைகள் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹால்மார்க் உள்ளதுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அந்த இதில் போட்டிருக்கான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஹால்மார்க் உள்ள நகை யார் ஹால்மார்க் கொடுப்பாங்க? பெரிய பெரிய நிறுவனங்கள் தான் ஹால்மார்க் கொடுக்கும். அப்போ பெரிய நிறுவனங்களுடைய நகைக்கு முன்னுரிமை கொடுங்கள் தான் அர்த்தம். பெரிய பெரிய புகழ்பெற்ற நகைக்கடைகள் இருக்குல்ல, அவங்க கொடுக்கின்ற ஹால்மார்க் நகைகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். அதுதான் பியூரிட்டியானது, அதுதான் சிறப்பானது. அரசாங்கமே சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி போகுது. அப்போ என்ன அர்த்தம்னா அவர்கள்ட்ட போய் நகையை வாங்குங்க, இங்கே பழைய நகையை வச்சிட்டு இருக்காதீங்க. எப்படி வந்து இந்த இந்த இது கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, 500 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க பாருங்கள். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த பண மதிப்பிழப்பு கொண்டு வந்த நோக்கம் என்ன? கள்ளப்பணம் உள்ளே வந்துடும் கொண்டு வந்தாங்க. நாங்கள் திருட்டு பணம் உள்ளே வந்துடும், ஹவாலாவை முடக்கிடுவோன்னு. ஆனால் 98 விழுக்காடு 99 விழுக்காடு பணம் வந்து ஆர்பிஐக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ அதே சிஸ்டத்தை இதில் பொருத்தி பாருங்கள். பழைய நகையெல்லாம் கொடுத்து நாங்கள் புது நகையை கொடுக்க போகிறோம், அதுதான் உங்களுக்கு பயன் தரும், அதான் சிஸ்டம். அப்போ இருக்கிற பழைய நகைகள் யார்கிட்ட இருக்குது? ஏழை எளிய மக்களிடம் இருக்குது, ரொம்ப விவசாயிகளிடம் இருக்குது. அப்போ நடுத்தர வர்க்கத்தை விட கீழே இருப்பவர்கள் தான் பழைய நகைகளை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க விற்க மாட்டாங்க, அதை பூர்வீக நகையை வச்சுருப்பாங்க. அப்போ பழைய நகைகளை நீங்கள் எடுத்துட்டு புது நகைகள் கொடுக்க போகிறவங்க மாதிரி பண மதிப்பிழப்பு திட்டத்தை போன்று கொண்டு வரீங்க. அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்கள் வந்து இனி வங்கியில் வந்து வெறும் நகையை மட்டும் வச்சு லோன் வாங்க முடியாது, நீ கிரெடிட் கார்டு வாங்கு, பர்சனல் லோன் வாங்கு, புரியுதா உங்களுக்கு, நீ மற்ற கடன்களை வாங்கு,